ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ ஆண்டு ஆவணி மாதத்திற்கான பொதுவான பலனை முதல்ல பார்ப்போம். சிம்ம ராசியில சூரியன் பிரவேசிக்கின்ற மாதம் ஆவணி மாதம். சூரியன் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வந்தாலும் கேதுவோட சேர்ந்து கிரகஸ்தம் ஆகுறதுனால அரசியல் அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகள் அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் எல்லாருக்குமே இந்த மாசம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். பதவி பறி போகிறது, பதவி இழக்கிறதுக்கெல்லாம் இந்த மாசம் வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் நீச்சமாகிறதுனால பெண்கள் சார்ந்த எல்லா விஷயமுமே ஒரு தடை தாமதமா இருக்கும். பெண்களுக்கு அநீதிகள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சனி மீனத்துல நீர் ராசியில இருந்து கடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா உருவாகும். கடல்ல விபத்து, கடல்ல பூகம்பம் வர்றது, கடல் அலைகள் அதிகமாகிற மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும். சனி வக்ரமா இருக்கிறதுனால கல்ஃப் கண்ட்ரிஸ் சார்ந்த இடங்கள்ல இது அதிகமா இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அட்லாண்டிக் ஓஷன் சார்ந்த பகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இது பொதுவான உலகியல் கணிப்பு. துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு 12ல மறைஞ்சு நீச்சமாகிறதுனால இந்த மாதம் துலாம் ராசிக்கு ஒரு அவ்வளவா நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது. நினைக்கிறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற விதமா இருக்கும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க, ஆனா இருக்கிறதையும் விட்டுட்டு எல்லாத்தையுமே நீங்க நஷ்டத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்கு ஆவணி மாசம் இருக்குது. எல்லாருமே ஒரு முறை குளிப்பாங்க, ஆனா துலாம் ராசி எப்பவுமே அதிகமா குளிக்கலனாலும் நல்லா பளிச்சுன்னு தெரிவாங்க. இந்த மாசம் சுக்கிரன் நீச்சமாகி 12ல மறைகிறதுனால எத்தனை சோப்பு போட்டு குளிச்சாலும் எவ்வளோ பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பொலிவு உங்களுக்கு மறைஞ்சு போகும். வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்றோம் எல்லாருமே இந்த மாசத்தை தவிர்க்கிறது நல்லது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு யாருக்கையாவது காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசு திரும்பவும் கிடைக்காது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்காது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் அதிகமா இருக்கும். ஒரு மனக்குழப்பமாவே இருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலையில தான் இருப்பீங்களே தவிர தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாது. 6ஆம் வீட்டுல சனி இருக்கு. எப்பவுமே துலாம் ராசிக்காரங்க பார்த்தா ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க், எதை எப்படி சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம், அதுக்கு குறுக்கு வழி என்னெல்லாம் யோசிப்பாங்க. ஆனா இந்த மாசம் அது எதுவுமே நடக்காது. உங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யக்கூடிய மாதமா தான் இந்த ஆவணி மாசம் இருக்கு. 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப யாரு பாக்கியத்தை அனுபவிக்க போறாங்கன்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள். நீங்க வேலைன்னு வேலையை பார்த்துட்டு இருக்க போறீங்க, அதற்கான முழு பலனை அனுபவிக்க கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களை சார்ந்தவர்களும். அடுத்து குரு பாத்தீங்கன்னா 10ல உச்சத்துல இருக்கிறாரு. எப்பவுமே 10ல ஒரு பாவர் இருக்கணும். குரு சுபகிரகம் இருக்கு, அதுவும் உச்சமாகி இருக்கு. அவர் வாங்கின சாரநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். அந்த புதன் கேதுவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்களுடைய தொழில்துறை எப்படி இருக்கும்னா, துலாம் ராசிக்காரர்கள் தொழில்ல இருக்கிறவங்க, தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க எல்லாருக்குமே இது ஒரு மந்தமான மாதமா இருக்கும். இந்த மாதத்தை தவிர்த்து அடுத்த மாசத்துக்கு போற வரைக்குமே உங்களுக்கு இந்த சூழ்நிலை நீடிச்சுட்டு தான் இருக்கும். குரு அதிசாரமா பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர வரைக்குமே இது நீடிச்சாலும் இந்த ஒரு மாதம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் அதிகமான நெருக்கடிகளுக்கு உள்ளாகுவீங்க. 11ல சூரியன். எப்பவுமே 11ல சூரியன் இருக்குன்னா முதல்ல ஒரு அலைச்சல் இருக்கும். தொழில் லாபத்துல ஒரு தடை இருக்கும். அது எப்படி நம்ம கைக்கு வரும்னே தெரியாது. எங்கேயோச்சும் போய் ஒரு இடத்துல சிக்கிக்கும், நம்ம அதை எடுக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா, துலாம் ராசிக்கு புதன் 12க்கும் 9க்கும் அதிபதியான புதன் 11ஆம் இடத்துக்கு வராரு. ஒரு உபஜய ஸ்தானத்துல புதன் வர்றது, ஒரு திரிகோண ஸ்தான அதிபதியான புதன் ஒரு உபஜய ஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்கு. இவ்வளோ கஷ்டத்திலையும் உங்களுக்கு கை கொடுக்க போறது புதன் கிரகம் தான். அதனால இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பெருமாள். இந்த பெருமாளை வழிபடுறதுனால மனநிலை கொஞ்சம் சீராகும். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற கோவிலுக்கு போனீங்கன்னா பணப்பற்றாக்குறையும் பணம் தடை இருக்கிற கால சூழ்நிலையும் உங்களுக்கு மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஏற்கனவே எல்லாரையும் விட
தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காது. எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணுன்ற ஒரு நிலையில தான் இருப்பீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 8ல மறையிறாரு. 8ல மறைஞ்சாலும் இவர் பார்க்கிற இடத்த வந்து முதல்ல பார்க்கணும். 4ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்ப லாப வீட்டை பார்க்கிறாரு. அப்ப லாபத்தை நோக்கி ஒரு செயலை செய்யறதுக்காக போக போறீங்க. உங்களுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு. செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டுக்கு வருது. அப்ப அந்த லாபம் எல்லாம் உங்களுடைய வருமானமா மாறப்போகுது. லாபம் எல்லாம் சேமிப்பா மாறப்போகுது. ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதி அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதம். விருச்சக ராசிக்கு இந்த மாதம் எல்லாமே சுபமாக முடியும். 5ல சனி இருக்கு. குழந்தைகள் மூலமா இருந்த மன சஞ்சலங்கள் விலகும். சனி வக்ரத்துல இருக்கிற காலம் வந்து குழந்தைங்க உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் உங்க பேச்ச கேட்டே இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த நிலை மாறும். நீங்க என்ன சொல்றீங்களோ ஓகே நான் செய்யறேன்னு உங்க குழந்தைகளா தானா வந்து உங்களுடைய பேச்ச கேட்கறதுக்கு வருவாங்க. 9ல குரு உச்சம். எப்பவுமே 9ல வந்து குரு இருக்கும் பொழுது பதவிகள் பறிபோகும் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை வந்து பதவியில ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இங்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஓடுனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அது நீங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதாவும் இருக்கும். ஏன்னா குரு அங்க வந்து உச்சமா இருக்கிறாரு. உச்சமான குரு யாருன்னு பார்த்தா இந்த ராசிக்கு 2க்கும் 5க்குமானவர். ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்துல போய் உச்சமாகிறது வந்து இந்த ராசிக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாரு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ராசிக்கு. ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி தான் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். அவரு 5ல இருந்தும் குருவுடைய பார்வையை வாங்குறாரு. அப்ப வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. அது உங்களுடைய சொந்த வாகனமா, பிரைவேட் வாகனமா இல்லாம மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாகனமா அமையும். கார் வாங்குனீங்கன்னா அது டிராவல்ஸ்க்கு போற மாதிரியோ இல்லைன்னா பஸ்ஸு ஆட்டோ வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரியான வாகனங்கள் வாங்குறதுனால உங்களுடைய வருமானமும் அதிகமா இருக்கும். 10ல ஒரு பாவர் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு 2 பாவர்கள் சூரியன், கேது. அப்ப தொழில் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிக லாபம் தரக்கூடிய அளவுல உங்களுடைய தொழில் இருக்கு. ஆனா அந்த தொழிலுக்கான லாபம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாகி இருக்கிறாரு. அப்ப பெண்களால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு அவமானம் வரக்கூடிய அளவுல இருக்கு. பெண்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்க பார்த்து பக்குவமா இருந்துக்கணும். ராசிக்கு அதிபதி குரு 8ல போய் உச்சமா இருக்கிறாரு. ராசியை வந்து யார் யார் பாக்குறாங்கன்னு பார்த்தா சனி பகவான் பாக்குறாரு. இந்த ராசிக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடியவர் கிடையாது. ஏன்னா இந்த ராசி சனியோட வீட்டுல தான் குரு நீச்சமாகிறாரு. அப்ப அவருடைய பார்வை இந்த ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவுல அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. உழைத்தால் மட்டுமே வருமானம் இந்த ஒரு மாதம் முழுமையும். 3ல ராகு இருக்கிறாரு. 3 அப்படிங்கிறது பத்திரப்பதிவு. பத்திரப்பதிவுல ஏதோ ஒரு ஏமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. 3 அப்படிங்கிறது பயணம் சார்ந்த விஷயம். அப்ப பயணத்துல யாரோ உங்களை ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். ட்ரெயின்ல போறீங்க இல்லைன்னா பஸ்ல போறீங்கன்னா கவனமா போகணும். வேற ஒருத்தவங்க கீழே உங்களுக்கு ஏமாறக்கூடிய ஒரு நேரமா இந்த மாசம் இருக்கு. 7ல செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 12 5க்கும் 12க்கும் உடையவர் 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வை நேரா 7ஆம் பார்வையா ராசியை பாக்குறதுனால உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம கண்கள் வந்து உஷ்ணத்தினால கண்கள்ல கட்டி வரும். செவ்வாயினுடைய கொடூர பார்வை அப்படிங்கிறது 8ஆம் பார்வை. அப்ப 8ஆம் பார்வையா நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால கண்கள்ல கொப்பளம் அதிகமா இருக்கும். கண் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த நேரத்துல வந்து கண்ணு ஆபரேஷன் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான கால நேரத்தை எடுக்கணும். செவ்வாயினுடைய பார்வை குணமாக்குற தன்மையும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த ஆபரேஷன் மூலமா சில தேவையில்லாத வலியையும் கொடுக்கக்கூடிய காலமாவும் இருக்கு. அதனால இந்த மாசத்துல எந்த நாள்ல கண்களுக்கு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்க பண்றது ரொம்ப நல்லது. பொதுவா வந்து ராகுவோட நட்சத்திரம் வந்து மருத்துவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து பிறக்கும் பொழுதே மருத்துவர் அப்படின்னா அஸ்வினி. அது இல்லாம கத்துக்கிட்டு ஒரு மருத்துவம் பார்க்கறதுனா ராகுவோடைய நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எந்த விதமான மருத்துவத்தையும் நீங்க எடுத்துக்கலாம்.